இதுவும் நம்ம வீடு மாதிரி தானடா. நமக்கு என்ன ஒரு தான் அவளை தாங்கிட்டு இருக்கீங்க, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா அதுக்கும் இதுக்கும் அட போங்கம்மா, ரெஜிஸ்டர் பண்ண முடியும். அதை விட்டுட்டு பாட்டிமா விஜி கண்ணா எங்கடி இருக்கணும் அப்படின்னு யார் சொன்ன? அதெல்லாம் இருக்கட்டும். சார் என்ன காலங்காத்தால எந்திரிச்சிட்டீங்க? தூக்கமே வரலக்கா. புது இடம்ல நமக்கு நம்ம வீட்டுல தூங்கினாதான் நல்லா தூக்கம் வரும். அது சரிதான். சரி சரி போய் குளி. ஐயோ நான் குளிக்க மாட்டேன். ஏய் டெய்லி உனக்கு இதே வேலை. குளிக்கணும்னா எப்படிதான் இருக்கோடா உனக்கு? இந்த வெயில் காலத்துல ஒரு நாளைக்கு 3 டைம் குளிச்சாதான் தூக்கமே வருது. ஆனா நீ குளிக்கிறதுக்கு இப்படி அழுகிறியடா. கண்ணா இன்னைக்கு அக்காவை கத்த வைக்காத. நம்ம வேற வீட்டுக்கு வந்திருக்கோம், அதனால ஒழுங்கா சமத்தா குளிச்சிரு. நான் குளிக்க மாட்டேன். டேய் நில்றா. என்ன புடி பார்க்கலாம். கண்ணா ஷோ ஓடிட்டானா? ராதா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? எல்லாருக்கும் டீ போட்டுட்டு இருந்தேன் பாட்டி. டீ போட்டுட்டு இருக்கியா? அதுதான் இந்த வீட்டுல வேலைக்காரங்க இருக்காங்கல்ல, நீயே போட்டுட்டு இருக்க. அது உடம்பு சரியில்லாத பிள்ளை, காலங்காத்தாலே எதுக்கு கொஞ்ச நேரம் தூங்க வேண்டியதானே? இல்ல பாட்டிமா, இவ்வளவு நேரம்லாம் தூங்கி எனக்கு பழக்கம் இல்லை. சீக்கிரமாவே எந்திரிச்சிருவேன். சாப்பாடு கூட காலையில பண்ணிட்டேன். காஃபி குடிச்சிட்டு எல்லாரும் சாப்பிடலாம். அட கடவுளே, ஸோ உடம்பு சரியில்லாத பிள்ளை எதுக்கு நீ இவ்வளோ வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்க? இங்க என்ன ஆளா இல்லை வேலை செய்ய? என்னம்மா நீ? பரவாயில்ல பாட்டிமா, இந்தாங்க டீ எடுத்துக்கங்க. சரி சரி நான் எடுத்துக்கிறேன். ஆனால் இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, சரியா? ட்ரை பண்ணுறேன். நல்ல பொண்ணு போ. சரி கொடு. முத நீ எனக்கு டீ போட்டு கொடுக்குற, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அட 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 தேனட, எவ்வளோ அருமையான டீ. இந்த மாதிரி டீயை என் வாழ்க்கையில நான் குடிச்சதே இல்லைம்மா. சூப்பராக இருக்கு. நீ முத போட்டு கொடுத்தனால நான் சொல்றேன்னு நினைக்காத. உண்மையிலே சூப்பராக இருக்கு. இதுக்கப்புறம் உன் கையால தான் நான் டீயே குடிப்பேன். ஏன்னா நான் ஒரு டீ பைத்தியம். நானும் தான் பாட்டி. அட அடிச்சுக்க, நீ நானும் ஒன்னா டீ குடிப்போம். சரிங்க பாட்டி, உங்களுக்கு எப்பெல்லாம் டீ குடிக்கணும்னு தோணுதோ அப்பெல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து உட்காந்து டீ குடிக்கலாம். சரி மாறாதா, கம்பெனிக்கு ஆள் கிடைச்சிருச்சு. சரி எல்லாருக்கும் போய் கொடுத்துரு. எல்லாரும் எந்திரிச்சிருப்பாங்க. சரிங்க பாட்டிமா. தங்கமான பிள்ளை, என் பேரன் கொடுத்து வச்சவன். ஐயோ ரவி, கல்யாணமா பண்ண போற கல்யாணம்? என்னம்மா நிலா, ஜெயில இருந்து வந்த உடனே அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன்னு பார்த்தா நீ நடன இப்படி உட்காந்து சிரிச்சிட்டு இருக்க. ஆனா அங்க அவங்க கல்யாணம் கூத்துன்னு சொல்லி கும்மாள் அடிச்சுட்டு இருக்காங்க. இப்ப என் வீட்டுல யாருமே கிடையாது. என் பொண்டாட்டி, என் அம்மா, என் பையன் எல்லாம் அந்த ராதா பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னே எனக்கு புரியல. இன்னும் 2-3 நாள்ல கல்யாணமா? என்னதான் பண்ண போற நீ? பண்ணட்டும் அங்கிள், கல்யாணம் தானே பண்ண போறாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கை சந்தோஷமாவா இருக்க போகுது. என்னம்மா சொல்ற? கல்யாணம் பண்ணட்டும்ன்ற? அப்ப நீ என் பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? மாட்டேன். என்ன வேண்டான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போனால அவனை நான் ஒரு காலம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனா அவங்க 2 பேரையும் நிம்மதியாவே நான் இருக்க விட மாட்டேன். எப்படியெல்லாம் பேசி என்னை ஏமாத்திட்டான். எனக்கு எவ்வளவு கடுப்பா இருக்கும். நிலா, என்னம்மா சொல்ற? கவலைப்படாதீங்க அங்கிள், ரவியை நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். ஏன்னா அவன் இப்பவும் என் ரவி தான். அந்த ராதா, அவளை நான் சும்மாவே விட மாட்டேன். என் ரவியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சிட்டு இருக்காளா? அதுதான் நடக்கவே நடக்காது. அவளை கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டு நொந்து போய் இந்த வாழ்க்கையே வேணான்னு வெறுத்து போய் அவளே துண்டக்கானா துணியக்கானான்னு ஓடுற மாதிரி நான் பண்றேன்.
அதுக்கப்புறம் என் ரவிக்கு புரியும்ல, தன்னால என்னை தேடி வரணும். அந்த மாதிரி பண்றேன் பாருங்க. அப்படி என்ன நீலா பண்ண போற நீ? வெயிட் அண்ட் வாட்ச் அங்கிள். நான் என்ன பண்ண போறேன்னு போக போக புரியும். இந்த வேலையெல்லாம் உன்னை யாரு செய்ய சொன்னது? இல்லைங்க, அது அது வந்து சும்மா இரு ராதா, எனக்கு கோவமா வருது காலங்காத்தாலே. ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து 2 நாள் ஆகல முழுசா, அதுக்குள்ளேயும் உனக்கு இதெல்லாம் யாரு பண்ண சொல்லுது? சும்மா இருக்க மாட்டியா? இந்த வீட்ல வேலைக்காரங்களா இல்ல? உனக்கு காஃபி வேணும்னா என்கிட்ட கேளு, நான் போட்டு கொடுக்குறேன். இதெல்லாம் நீ பண்ணிட்டு இருக்காத. இல்லைங்க, அது சீக்கிரமா எந்திரிச்சிட்டேன். அதான் எல்லாருக்கும் காஃபி போட்டு கொடுத்துட்டு காலையில டிஃபன்லாம் பண்ணி. ஓ, இதெல்லாம் வேற பண்ணியா நீ? காலையில எல்லாரும் சாப்பிடணும்ல, அதான். ஏன் ராதா இப்படி பண்ற? டாக்டர் உன்னை உடம்ப நல்லா பாத்துக்க சொல்லியிருக்காங்க. என்ன நம்பி தானே நீ வந்த, நான் தானே உன்னை நல்லா பாத்துக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் வேலை செஞ்சேன்னா உன்னோட உடம்பு டயர்ட் ஆயிடும். இல்லைங்க, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆ, உனக்கு தெரியும் எல்லாம். ஆமா, என் உடம்ப பத்தி எனக்கு தான் தெரியும். முடியலன்னா என்னால இதெல்லாம் செய்ய முடியுமா? போறாதா, என்கிட்ட எதுவும் பேசாத, மரியாதை இதை எடுத்துட்டு போ. காலையிலே டென்ஷன் பண்றா. அப்பா, இவன் ஏன் காலங்கத்தால மூஞ்சி எப்படி வச்சிருக்கான்? குட் மார்னிங் ரவி. ராதாவும் இங்கே தான் இருக்கியா? ஓ, டீ கொண்டு வந்தியா? தோ வரேன். சூப்பர்மா தங்கச்சி, எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கண்ணு முன்னாடி வந்து டீ கொண்டு வந்து நீட்டுற. இப்படித்தான் இருக்கணும். கொண்டா கொண்டா. டேய் நில்றா. என்னடா? டீ மேல கைய வச்ச டெட் பாடி நீதான். ஏண்டா, ஏன் இந்த கொலவெறி? டீ ராதா கொண்டு வந்திருக்கா, அத குடிக்கணும்ல. குடிப்ப போய் பெனாயில குடியேன். என்ன பெனாயில குடிக்கவா? ஏ பைத்தியக்காரா, என்னடா ஆச்சு உனக்கு? காலங்கத்தாலே மூஞ்சி எப்படி வச்சுட்டு சிடு சிடுன்னு இருக்க? விக்கி அண்ணா, டீ போட்டு கொண்டு வந்துட்டேனா, அதுக்கு ஒரு கோவம். நான் என்ன பண்றது? டேய், டீ போட்டு கொண்டு வந்ததாடா ஒரு குத்தம், அதுக்காட மூஞ்சி எப்படி வச்சிருக்க? நல்லா கேளுங்க, நான் கொண்டு வரக்கூடாதா டீ? இவருக்கு நான் கொண்டு வராம வேற யார் கொண்டு வருவாங்களா? டேய், அவளை பேசாம போ சொல்லுடா, எனக்கு செம்ம கடுப்பாகுது. ஆகும் ஆகும். டேய், ஃபர்ஸ்ட் உங்க சண்டையை ஃபர்ஸ்ட் நிப்பாட்டுங்க. காலங்கத்திலே சண்டை போட்டுக்கிட்டு என்னடா இப்போ? ராதா டீ கொண்டு வந்தா என்ன, போ வாங்கி குடிக்க வேண்டியதானே, இதுல என்ன தப்பு? என்னடா புரியாம பேசுற? ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்து இன்னும் முழுசா 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ளேயும் காலையில எந்திரிச்சு எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்த்துட்டு இருக்கா. உடம்புக்கு எதனா வந்துச்சுன்னா என்னடா பண்றது? அண்ணா, நான் நல்லா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை. சும்மா எப்போ பாரு படுத்துக்கே இருந்தால் நல்லாவா இருக்கும்? அப்பப்போ இந்த மாதிரி சின்ன வேலையெல்லாம் செய்யணும்ல. டேய், இதெல்லாம் சின்ன சின்ன வேலைடா, யார் வேணாலும் செய்யலாம். அதனாலலாம் உடம்பு டயர்ட் ஆகாது. பாவம், அவளுக்கு போர் அடிச்சிருக்கும், அதனால செய்யறா. அதுக்கு என்னடா இப்போ? அதுக்கு போய் இவ்வளோ ஓவரா சீன் போட்டுட்டு இருக்கான். சி, எடுத்து காஃபியை குடி. ஓவரா பண்ணிக்கிட்டு இருப்பான், ஈன்னு பல்ல காமிச்சுக்கிட்டு. பல்லிலே ஒரு குத்து குத்துவேன் பார்த்துக்க. என் தங்கச்சி கிட்ட கோவப்பட்டுட்டு இருந்தேனா? எனக்கு ஒன்றும் வேணாம்டா, அவளை எடுத்துட்டு போக சொல்லு. விக்கியண்ணா, இதெல்லாம் ரொம்ப ஓவரு. காலையில இப்படி சிடி சிடின்னு விழுகிறாரு. டீ வேணா போங்க, நான் எடுத்துட்டு போயிடுறேன். ராதா எனக்கு கொடுத்துட்டு போமா. போச்சா? இவன் வேற இப்படி பார்க்குறான். ஸோ காலையிலேயே ஆரம்பமா சுத்தம். இன்னைக்கு பொழுது எப்படி போகுதுன்னு தெரியல. என்னடா, என்ன பார்க்குற? ஒன்றும் இல்லடா, டீ போயிருச்சு, அதான். உனக்கு டீ தானே வேணும், வா நான் போட்டு தரேன். என்னது, நீ போட்டு தரியா? ஆளை விடுறா சாமி, நான் உயிரோட இருக்கணும் கொஞ்ச நாளைக்கு. டீ போட்டு தரானா? டீ போடா. டேய் கண்ணா, குளிச்சது போதும்டா, வாடா. நான் வர மாட்டேன். சூப்பரா இருக்குக்கா இந்த வாளிக்குள்ள உட்கார்ந்திருக்கிறது. இப்போ உங்க அக்கா வந்தா பாரு, திட்ட போறா. அக்கா தான் சொன்னா குளிச்சிட்டு வான்னு. அவ உன்னை குளிச்சிட்டு வான்னா சொன்ன, தண்ணிக்குள்ளேயே உட்காந்து ஆட்டம் போட சொல்லல. பார்த்துக்கலாம்.
டேய் கண்ணா, வளர வளர வாயும் அதிகமாகுதுடா உனக்கு. கண்ணா என்ன பண்ணிட்டு இருக்க? வந்துட்டா, அப்பதான் நீ அடங்குவ. அக்கா இத வரேன். எவ்வளவு நேரம் நீ இந்த வாளிக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க? இப்போதான் கொஞ்ச நேரமா தான். கண்ணா என்கிட்ட போய் சொல்லாத, அப்புறம் அடிப்பேன் நானு. ஏய் ராதா, இப்பதாண்டி கொஞ்ச நேரமா தான் உள்ள உட்காந்துருக்கான். நீ தான் அவனை இப்படி உட்கார வச்சியா? ஆமா, நான் தான் உட்கார வச்சேன். சரி சரி போதும், எந்திரி. பாரு கை கால்லாம் எப்படி ஊறி போயிருச்சுன்னு. அதுக்கப்புறம் காய்ச்சல் வந்துடும். எந்திரிச்சு போய் ட்ரெஸ் மாத்து போ. சரிக்கா. ராதா ஏண்டி ஒரு மாதிரியா இருக்க? ஒன்றும் இல்லை. சரி நீ வா சாப்பிடலாம். நான் சொல்றது உனக்கு புரியவே புரியாதா? வீட்டில் இருக்கேன்னு சொல்றேல, ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஃபோன் பண்றேன். சரி சரி வாங்கி தர்றேன். உனக்கு வாங்கி கொடுக்காம வேற யாருக்கு வாங்கி கொடுக்க போறேன்? என்னங்க? சரி சரி, நான் அப்புறம் கூப்பிடுறேன். என்ன சொல்லு. யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? யார்கிட்ட பேசினா உனக்கு என்ன? என்னன்னு சொல்லு. எதுக்கு இப்ப என்ன கூப்பிட்ட? ஏங்க ஆஃபீஸ்க்கு நேரமாச்சு, நீங்க போற வழியில என்ன கொஞ்சம் ஆஃபீஸ்ல விட்டுறீங்களா? ஆமா, நீ வேலைக்கு போகவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கேன். இதுல ஆபீஸ்ல கொண்டு போய் விடணுமா? போனா போ, இல்ல வீட்லயே கடை. எனக்கு என்ன, எனக்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். போயிட்டாரா? இது கிடைக்காதுன்னு தெரியும், இருந்தாலும் கேட்போமேனு கேட்டேன். எத்தனையோ பொண்ணுங்க புருஷன் கூட பைக்ல ஜாலியா கைய போட்டுட்டு போறாங்க. அந்த மாதிரி ஒரு நாளும் எனக்கு கிடைக்க மாட்டுது. அந்த கொடுப்பனெல்லாம் நமக்கு இல்லை போல இருக்கு. சரி, வழக்கம் போல ஷேர் ஆட்டோல 10 ரூபா கொடுத்து போவோம். ஐயோ பேபி, நான் தான் வரேன்னு சொல்றேன்ல, கிளம்பிட்டேமா. இதோ பைக்கு கிட்ட வந்துட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துல உங்ககிட்ட இருப்பேன். இதே தான் ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருக்கீங்க. எப்போ வருவீங்க? 5 மினிட்ஸ்ல வந்துருவேன். சீக்கிரம் வாங்க, நான் வெயிட் பண்றேன். வரேம்மா. எனக்காக என் செல்லம் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுது போல இருக்கே. செல்லம்மா யாருக்கிட்ட பேசுறாரு? சரி சரி வந்துடுறேன். ஏங்க நீ எப்ப வந்த? இப்போதாங்க டிஃபன் பாக்ஸ் மறந்து வச்சுட்டு போறீங்கன்னு கொடுக்க வந்தேன். இந்தாங்க. ஓ சரி கொடு. நல்ல வேலை, எதுவும் கேட்கல போல இருக்கு. ஏங்க ஒரு நிமிஷம். என்ன சும்மா ஆஃபீஸ் போகும்போது 1 நிமிஷம் 2 நிமிஷம்னு? இல்ல, ஃபோன்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? ஏன், யார்கிட்ட பேசிட்டு இருந்தா உனக்கு என்ன? அதுக்கு இல்லைங்க, சும்மா தான் கேட்டேன். இங்க பாரு, ஃபோன்ல நிறைய பேர்கிட்ட நான் பேசுவேன் ஆஃபீஸ் விஷயமா. அதெல்லாம் ஏன் என்னன்னு நோண்டுற வேலை வச்சுக்காத, சரியா? ஆமாங்க, நீங்க ஆஃபீஸ் விஷயமா தான் பேசிட்டு இருப்பீங்க. நான் சும்மா தான் கேட்டேன். நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வாங்க. சொல்லாமலே போறாரு. யார்கிட்ட ஃபோன்ல பேசிட்டு இருந்திருப்பாரு? சச்சா, அப்படிலாம் இருக்காது. ரொம்ப நல்லவர் அவரு. சரி நம்ம ஆஃபீஸ்க்கு போவோம், நேரமாச்சு. என் தங்க பிள்ளை, அறிவு பிள்ளை, அழகு பிள்ளை, அம்மாவா போறீங்களாக்கா? காலையிலே எவ்வளோ நல்ல செய்தியா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கங்க்ராச்சுலேஷன் சத்யாக்கா. தேங்க்ஸ்டா. சத்யானி வாழ்த்துக்கள். அண்ணா உங்களுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்மா. என் செல்ல அக்கா வாழ்த்துக்கள். சீக்கிரமா ஒரு மருமகனை பெத்து கொடு. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எப்ப பெத்துக்க போற? சீக்கிரமா பெத்துக்குடு. சத்யாமா அதெல்லாம் நீ சொல்லவே வேணாம். உனக்கு பிள்ளை பிறக்கும் போதும் ராதாவும் பின்னாடியே வந்து பிள்ளை பெத்துக்க வந்துருவா பாரு. அடேங்கப்பா, அப்படியா ராதா? அவங்க குழந்தை பெற்றுக்க முடியாது. இதுக்கப்புறம் அவங்களால அம்மா ஆக முடியாது. இதுதான் உண்மை. என்ன ராதா பதிலே காணோம்? போங்க அண்ணி. ஏ ராதா நில்லு.
ஓடவா செய்கிற? யசோதா, நீ போய் அந்த தாம்பளை தட்டை எடுத்துட்டு வா, புள்ளிக்கு கொடுப்போம். ம், சரிங்க த. ஷூ. ராதா, ஆ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சும்மாதான். இங்கே நான் ஒரு வேலையும் செய்யலை, சும்மா தான் நின்றுட்டுருக்கேன். காலையில் திட்டின மாதிரி இப்பயும் திட்டாதீங்க. சாரிம்மா, எதுக்கு? காலையில் ஒரு கோவத்தில் திட்டிட்டேன். அதை நான் அப்போவே மறந்துட்டேனே. மறந்துட்டியா? என் மேல உனக்கு கோவம் இல்லை? இதில் என்னங்க இருக்கு? நீங்கள் தானே திட்டினீங்க. நான் தான் திட்டினேன். இருந்தாலும் நீ கோவமால இருப்பேன்னு நினச்சேன். இதுக்குங்க நான் கோவப்படணும்? நீங்கள் எதுக்கு என்ன திட்டினீங்க? என் நல்லதுக்கு தானே திட்டினீங்க. அதில் கோவம்லாம் எதுவும் இல்லை. என் மேலே நீங்கள் வச்சிருக்கிற பாசம் தான் எனக்கு தெரிஞ்சுது. ராதா, என்னை திட்டுறதுக்கு எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. நான் ஏன் கோவப்பட போகிறேன்? ஐ லவ் யூ ராதா. ராதாம்மா, உனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்குமா? என்ன இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? ம், ஆமாம். நான் ஒன்று சொல்லட்டா? சொல்லுமா. நம்ம 10 குழந்தைங்கள பெற்றுக்கலாமா? 10? ஆமாம். போதுமா? போதும் போதும். 10ன்றது கம்மியா இருக்கே. ஏங்க முடியாதா? யாரு சொன்னா முடியாதுன்னு? கண்டிப்பா முடியும். ஐ எம் ஆல்வேஸ் ரெடி. ஏங்க? ச்சே, ராதா மனசுல எவ்வளோ ஆசை. ஆனா கடவுள் இவளுக்கு போய் இந்த நிலைமையை கொடுத்துட்டாரே. என்ன ஆனாலும் சரி, ராதாவுக்கு இருக்கிற பிரச்சனையை சரி பண்ணியே ஆகணும். உன்னோட ஆசையை நான் நிறைவேற்றுவேன் ராதா. ஐ ப்ராமிஸ். ஏங்க சொல்லுமா. என்னாச்சு? ஒன்றும் இல்லை, வா போலாமா? ம். ராதா, இங்க வாமா. இந்த தட்டை வாங்கி சத்யா கையில கொடு. நானா? இல்லத்த, நீங்க தான் வீட்டுக்கு பெரியவங்க, நீங்களே கொடுத்துருங்க. வாங்கிக்க ராதா, நீங்க 2 பேரும் நாத்தனார்கள். உன் கையால நீ கொடுத்தேன்னா அடுத்து உனக்கு சீக்கிரமா குழந்தை பிறக்கும். இந்தா வாங்கி சத்யா கையில கொடு. சரிங்க பாட்டி. சத்யா நீ இந்தாங்க வாங்கிக்கங்க. நல்லபடியா ஆரோக்கியமா குழந்தைய பெற்று எடுக்கணும். சரிம்மா ராதா, கொடு. ஐயோ, என்ன இது? தாமிர தட்டுல பள்ளி விழுந்துருச்சு. இது அபசகுணமாச்சே. பாட்டி, என்ன பாட்டி இந்த காலத்துல போய் அபசகுணம் அது இதுன்னு பேசிட்டு இருக்கீங்க? இப்ப என்ன, ராதா கொடுத்த தட்டுல பள்ளி விழுந்துருச்சு, அவ்வளோதானே. மேலே செவத்துல இருந்திருக்கும், கீழே தவறி விழுந்துருச்சு. இதுக்கு போய் இல்லைம்மா சத்யா, இந்த மாதிரி நடக்கக்கூடாது. அதான் கொஞ்சம். அம்மா, என் ராதா கையில கொடுத்தா உங்களுக்கு அபசுகணமா? டேய், நான் அப்படி சொல்லலடா. அது வந்து. சரி சரி, விடுங்க விடுங்க. இப்போ என்ன ஆயிப்போச்சு? அதனால ஒன்றும் இல்லை. யசோதா, நீ அந்த தட்டை வாங்கிட்டு வேற தாம்பளை தட்டை எடுத்துட்டு வா ஓ. சரிங்க சத்யா, அந்த தட்டை கொடு. அம்மா, அதெல்லாம் வேண்டாம்மா, பரவாயில்ல, இதே போதும். சொன்னா கேளுடி, அதை கொடு. ராதா,